நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்மக்கிட்ட உரையாடுறதுக்காக அரசியல் விமர்சகர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம். உதயநிதி ஸ்டாலின் அந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கலந்துக்கிட்டது, அதுக்கு பிறகு வட இந்தியாவில் பல இடங்களில் எதிர்ப்பு தெரிவித்தது, அது சம்மந்தமாக பல வழக்குகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின், சேகர் பாபு, ஆராசா இவங்கெல்லாம் அரசியலமைப்போடு சட்டத்தின் கீழே ஒரு பதவியில் இருக்கிறவங்க, இவங்க இப்படி பேசக்கூடாது அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் பேசுகிறாங்க. நேற்று அவங்க பதவியை பறிக்கணும்னு வழக்கு போட்டிருக்காங்க. அவங்க பதவியெல்லாம் பறிக்க முடியாதுன்னு கோர்ட்டு சொல்லிடுச்சு. ஆனால் இவங்க இப்படி பேசக்கூடாதுன்னு நீதிபதியும் சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? சமீப காலமாக எனக்கு ஒன்றும் புரியல. தேர்தல் ஆணையர் இன்றைக்கி காலையில் ஒரு செய்தி நேற்று போட்டிருக்காங்க, ராகுல் காந்தி பேச்சில் ஜாக்கிரதையாக பேசணும்னு. புரியல, தேர்தல் ஆணையர் யார் அதை சொல்கிறதுக்கு? அப்போ சுதந்திரமாக கருத்துக்கள் சொல்லக்கூடாதுங்கிறாரா தேர்தல் ஆணையர்? எந்த கருத்துக்களை சொல்லணுன்னு அவர் முடிவு எடுத்திருக்கிறாரு? அது மோடிக்கும் பொருந்துமா? அதே மாதிரி தான் இப்போ ஜட்ஜு கோர்ட்டு என்னத்துக்கு இதெல்லாம் பேசுது? இப்போ சனாதனத்தை எடுத்து பேசுகிறவங்களாம் இந்த அன்றைக்கி திருஞான சம்பந்தர் கழுவில் ஏற்றி கொண்டார அன்றைக்கி அதுக்கு யார் நீதி கொடுக்கறது? சனாதனம் அப்படித்தானே உள்ளே வந்தது. சனாதனத்தை எடுத்து தானே அந்த காலத்துலேருந்து போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. புலிகேசியாக வந்தான் மகேந்திர பல்லவனை ஏற்றுக்கிட்டு. நீ சனாதனத்துக்கு போகிறேங்கிறதுனால தான் பௌத்த மதத்தை சேர்ந்த புலிகேசி படம் எடுத்துகிட்டு வந்தால் மகேந்திர பல்லவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டான். அங்கேருந்து போகலாமா? இதில் என்ன ஒரு மகிழ்ச்சின்னா, சனாதனவாதிகள்கிட்ட நம்ம எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுக்கு இந்த தீர்ப்பு நமக்கு கொடுத்துது. அது பெரியார் தான் சொன்னார், பாம்பு அப்படியே மயங்கி கிடக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காது, வால் ஆடிக்கிட்டு இருந்தால் கூட அந்த விஷம் கக்கிடும். அதுதான் சனாதன விஷம். கக்கியிருக்கார். சனாதனத்தை பற்றி பேசும்போது நம்ம ஆளுகளே பேசுகிறாங்க இல்லையா, என்னத்துக்கு அதை பேசுகிறேன் எது பேசுகிறேன்னு வால் பிடிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இதை சொல்ல வேண்டியது. உன்னை எண்ணெய் ஒழிக்கிறதுக்காக காண்டாண்டு காலமாக ஆரிய வந்தேர்கிட்ட என்னைக்கு இங்கே உள்ள நுழைஞ்சாங்களோ அன்னையிலிருந்து நடந்துக்கிட்டு இருக்குது. புத்தர் எதிர்த்து நின்னார். சனாதனத்தால் உருவாக்கப்பட்ட சனாதனவாதியாக இருந்த சாணக்கியனால் உருவாக்கப்பட்ட அசோகன் தான் அந்த சாணக்கியனை பற்றி புரிஞ்சுக்கிட்டு பௌத்த மதம் உலகம் பரவத்துக்கு காரணமாக இருந்தவன் அசோகன். இந்த சனாதனத்தை ஒழிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவன் அசோகன். அந்த அசோக சக்கரம் தான் இன்றைக்கி கொடியில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் சனாதனத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு சொன்னாக்கா என்ன சொல்ல வர்றாங்க இந்த ஜட்ஜி? இங்கே கருத்துக்கள் வெளிப்படுத்தக்கூடாதா? நாத்திகம் பேசக்கூடாதா? எல்லாம் கடவுள் பற்றியா? நான் திங்கிறது என்ன, போடுறது என்ன, எல்லாமே நீ தான் டிசைட் பண்ணுவியா? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆக இந்த ஜட்ஜ்மெண்ட்டு இவங்க சொல்லிக்கிறத வச்சு பார்த்தாங்க ஏதோ ஒரு கவர்னர் போஸ்ட்டுக்கு ரெடி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சனாதனம்ங்கிறது நிலையானது, அழிவற்றது. வர்ணாசிரமம் ஜாதி பிரிவினைக்கு காரணம் கிடையாது. அது தொழில் அடிப்படையில் தான், பிறப்பின் அடிப்படையில் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தொழிலை யார் கொடுத்தது? அந்த வர்ணாசிரத்தை கிடையாது. அந்த தொழிலை எப்படி நீ நிர்ணயிச்ச? அப்போ அந்த வர்ணாசிரமம் பிறகு தொழில் அடிப்படையில் நீ இருக்கணுமில்ல. நீ எப்படி ஜட்ஜாக வந்த? உன்னுடைய வேலை என்ன? பூஜை பண்ணிக்கிட்டு அர்ச்சகம் பண்ணிக்கிட்டு கோயிலில் இருக்க வேண்டிய வேலை. வர்ணாசிரமத்துக்கு பிறகு நீ போயிருக்க வேண்டியது தானே. ஏன் இங்கே உட்காந்துருக்க? என்ன சூத்திரன்னு சொல்கிறதுக்கு நீ யார்? அந்த வர்ணாசிரமத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிற சனாதனங்கிறது இயற்கையானது. எப்படி சனாதனம் இயற்கையாக இருக்க முடியுங்க? இந்த ஊர் மதம் அது இருந்தது. என்ன மதம் இருந்தது? மதங்கிறத பற்றி நாங்கள் கவலைப்பட்டதே இல்லையா? நீ எப்போ உள்ளே வந்த? உன்னுடைய இப்போ சனாதனமே யாரை வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க இருந்தால் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறான், ஆரியர்கள் வருகை, முஸ்லீம்கள் படையெடுப்பு. இவன் வந்தால் இது வருகை, அது படையெடுப்பு. அவன் 700 வருஷம் சும்மா உட்காந்துருந்து எப்படி உட்காந்துருந்த? அப்போ சனாதனம் தான் எங்கள் ஊருதுன்னு சொல்லியிருக்கலாமா? அத்தனை மசூதி எல்லாம் கட்டி விட்டு போயிட்டான். உன்னுடைய ஒவ்வொரு சனாதன கோயிலையும் இடித்தா பிரகாஷ் ராஜ் அழகாக சொன்னார். ஒவ்வொரு கோயிலையும் இடித்து பாரு, அதுக்கு அடியில் புத்தர் சிலை கிடைக்கும்னாங்க. உன்னுடைய வாரணாசி இந்துக்களுடைய புனித ஸ்தலம்னு சொல்கிற, சனாதனுடைய புனித ஸ்தலம்னு சொல்கிற, அங்கே தானே பௌத்த மதம் உருவான இடம். அந்த சாரநாத் புத்த அந்த சிலைகளெல்லாம் உடைச்சி, அசோக ஸ்தூபியெல்லாம் உடைச்சி போட்டு தானே நீ கோயிலை கட்டியிருக்குற. இதெல்லாம் யாருக்கிட்ட கேட்குறது? அது எல்லாத்தையும் விடுங்க. இன்றைக்கி நடந்த ஒரு செய்தியை சொல்கிறேன். நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க? கோயிலில் உண்டியலில் போடாத காசை அந்த பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு போனாங்க. ஒரு நிதியமைச்சர், இந்த மாதிரி அரசியல் சாசனத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு நிதியமைச்சர், அரசாங்கத்துக்கு வருமானம் வராமல் நீ உன் பாக்கெட்டில் போட்டு போன்னு சொன்னாங்களே. இந்த ஜட்ஜி அதுக்கு தானாக முன் வழக்கு போட்டு அந்த மாதிரி உள்ள தடுமா?
பதவி பறிக்குமா? சொல்லுங்கள். அது பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது அரசியல் சாசனத்திற்கு கீழே பதவி ஏற்றுக்கிட்டவங்க இந்த பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே. நிர்மலா சீதாராமன் பேசுனதுக்கு என்ன கொடுக்க போகிறாங்க தீர்ப்பு? ஆனால் தீர்ப்பில் தண்டனை கிண்டனை எதுவும் வழங்கலை, கருத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க. அதை அவங்க ஜாதி அடிப்படையில் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பொருட்டாக எடுத்துக்க வேண்டியது. இப்போ உண்மையிலே வந்து அவங்க சொல்கிறதுல ஏதாவது ஜாதி அப்படிங்கிறது வேற, வர்ணாசிரமம் அப்படிங்கிறது வேற அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படி தான் அந்த சமூகத்தில் இந்த பூசுத்தலுக்கெல்லாம் நம்ம ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பதில் சொல்லியாச்சு. அப்படி அதெல்லாம் வந்து நம்ம வந்து நம்பி இந்த வர்ணாசிரமம் வேற அது என்ன வேறன்னு சொல்லியிருந்தாக்க ஏங்க பெரியார் இவ்வளோ பெரிய ஆளாக நிற்கிறாரு? வர்ணாசிரமத்தை தூக்கி பிடிச்சி அகில இந்திய அளவில் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியன் இருந்தார். ராஜாஜின்னு பேரை வச்சிங்க. இந்தியாவினுடைய ஏறத்தாழ முதல் ஜனாதிபதினு கூட சொல்லலாம். அவர் இங்கிலாந்து அரசனுடைய பிரதிநிதியாக இருந்தவர், அவர் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர். அப்படிப்பட்ட ஆளுக்கு இன்றைக்கி அட்ரஸ் இல்லாமல், தமிழ்நாட்டில் பிறந்திருந்தால் அட்ரஸ் இல்லாமல் கிடையாது. ஆனால் பெரியாருக்கு ஊர் உலகம் எல்லா இடத்துலையும் சிலை ஏங்க வைக்கிறான்? இந்த வர்ணாசிரமத்தை எதிர்த்து, இந்த மனுதர்ம சாஸ்திரத்தை எதிர்த்து, இந்த சனாதனத்தை எதிர்த்ததுனால தான் அங்கே பெரியார் இன்றைக்கி ஒரு அந்த பிரதிபலிப்புக்கு தான் அங்கே இங்கே இருக்குது. விந்தியத்துக்கு கீழே சனாதன எதிர்ப்பு தாங்க இருக்குது. ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் இப்போ சில அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உதயநிதி பேசின கருத்தை, ஆராசா பேசின கருத்தை வந்து ஆசிரியர் வீரமணி பேசலாம், இன்னும் வேற யாராவது பேசலாம், இவங்க பேசுறது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. யார் பேசுறது தப்பு? உதயநிதியோ ஆராசாவோ ஏன் பேசக்கூடாது? அவங்க எல்லாருக்குமான அதை சொல்லி தானே அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. அதை சொல்லி தானே மக்கள் ஓட்டு போட்டாங்க. அதனால தானே ஓட்டு போட்டாங்க. நான் வந்து சனாதனத்துக்கு வால் பிடிப்பேன், ஐயருக்கு வந்து காலை கழுவு விடுவேன், அவர் ஓரமாக வரும்போது ரோட்டில் ஓரமாக நின்றுக்குவேன், நான் வந்து தீண்டத்தகாதவன்னு சொல்லிட்டு நான் வந்து இதில் போய் சேரியில் வாழ்க்கை நடத்துவேன் அப்படின்லாம் சொன்னாங்களா அவங்க? சேரிகளை ஒழித்து அங்கே குடிசைகளை மாற்றி வீடுகளை கட்டி கொடுப்போம், அந்த குடிசைங்கிற ஒரு பகுதியை இருக்கக்கூடாதுன்னு சொன்ன தலைவர் கீழே வந்தவங்க குடிசை மாற்று வாரியத்தை எதுக்காக கொண்டு வந்தாங்க? அந்த சேரி பகுதின்னு சொல்லி மக்களை வந்து தீண்டத்தகாதவர்களை பிரித்து விட்ட நீ. அதனால தான் அந்த சேரிகளை வந்து குடிசை மாற்று வாரியமாக மாற்றுச்சு. அந்த அளவுக்கு எங்களை தூக்கி ஓரம் கட்டிய, ரோடுக்குள்ளார வரக்கூடாதுன்னிய. ஒரு ஆஷ்துரை வந்து பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பெண் பிரசவ வாசனைகள் துடிக்கும் போது உயிரை காப்பாற்றுறதுக்காக அவன் அக்ரகாரத்து வழியாக கோச்சு வண்டியை ஓட்டிக்கிட்டு போனாங்கிறதுக்காக சுட்டு கொண்ட ஒரு வாஞ்சிநாதனை வந்து நீ ஒரு சுதந்திர தியாகின்னு ஊரெல்லாம் பூ சுற்றிக்கிட்டு இருந்தியா. அப்படிப்பட்ட ஆளுங்களாச்சே நீங்கள். உங்களை நாங்கள் ஏற்றுக்குவோமா? பெரியாருக்கு எங்கே இவ்வளோ செலவு வருது? அதை வச்சுக்கிட்டு பாருங்கள். இதை தென்னாடே அவருக்கு பின்னாடி தான் இருக்காது. உத்தரப்பிரதேசத்தில் பெரியாருடைய நூல்கள் வெளியிட்டு பல லட்சக்கணக்கான பணம் வந்ததுங்க. பெரியாருக்கு உத்தரப்பிரதேசத்தில் செலவு இருக்குது. ஏன் இருக்குது? இந்த கருத்து அங்கே போனதுனால காலாகாலமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் விட்டா போதும் ஏறி வச்சுருவாங்க. பார்த்தீங்கல்ல என்ன வந்திருக்குது பார்த்தீங்களா? நீங்களும் நானும் தான் ஜாக்கிரதையாக இருக்கு. இப்போ இன்னொன்று, இப்போ நீதிபதிகள் அப்படிங்கிறவங்க எல்லாருக்கும் பொதுவானவங்க. இதுக்கு முன்னாடி ஒரு நீதிபதி வந்து கோயில் விடுதலை வேணுமா அப்படின்னு ஒரு பட்டிமன்றத்துக்கு பொறுப்பாளராக போகிறாரு. அது கூட ஒரு அரசு துறைக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விவாதம். பல நீதிபதிகள் வந்து இப்போ இந்த தீர்ப்பு கொடுத்த நீதிபதி கூட இவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய சாதி சார்ந்த கூட்டங்களுக்கு போய் கலந்துக்கிறாங்க, மேடையில் ஏறி பேசுகிறாங்க. பொறுப்பான பதவியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி சாதி சங்க கூட்டங்களில் கலந்துக்கிறது வந்து சரியா? இதுதான் சொல்லுவாங்க, ஊருக்கெல்லாம் குறி சொல்லுமா பள்ளி இடறி விழுமா கழனி பானையில் இருப்பாங்க. அது மாதிரி ஆட்கள் ஊருக்கெல்லாம் குறி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நீதி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க என்ன இதில் இருக்காங்க, அவங்க கருத்தை சொல்லும்போது தெரிஞ்சு போச்சு அவங்க என்னவா இருப்பாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம். அவங்க தன் ஜாதியை பாதுகாத்துக்கிறது அவங்க ஜட்ஜாக உட்காந்துட்டு இருக்காங்க. உங்ககிட்ட இருந்து நாங்கள் வந்துட்டோங்க, உங்களால் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. வெள்ளைக்காரனை வால் பிடிச்சி ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க, ஒரு 100 வருஷம் ஓட்டினீங்க. முகலாயர்கிட்டையும் அடிமாடு அடிதண்டை போட்டுக்கிட்டு அவங்ககிட்டையும் வாழ்ந்துக்கிட்டீங்க. எல்லாத்துக்கிட்டையும் சரண்டராக இருக்கீங்க. இப்போ முறைச்சி பார்க்குறீங்க, முட்டி பார்க்கலான்னு பார்க்குறீங்க. மோடி மாதிரி நீங்கள் என்ன பேசுகிறீங்க? உங்களுக்கு இப்போ நீங்கள் தலைவனாக உங்கள் ஆளுங்களை யாரும் வச்சுக்க முடியலையே. என்ன தான் நீங்கள் சனாதனம் பேசினாலும் மோடிங்கிற ஒரு நான் பிராமினா, அமித்ஷாங்கிற ஒரு நான் பிராமினை தான் வைக்க முடிஞ்சுது. முர்முங்கிற ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவங்களை தான் குடியரசுத் தலைவராக வைக்க முடிஞ்சுது. ஒன்றும் பண்ண முடியலையே உங்களால். தமிழ்நாட்டிலே அண்ணாமலை வச்சு தான் விட்டுறாங்க. அண்ணாமலை வச்சு தான் உங்களால் பேச முடியுது. எங்கள் ஆளுங்களை அதை கொஞ்சம் அப்படியே சபலத்துக்கு ஆளான சில ஆட்கள் வருவாங்க. எல்லா இனத்திலையும் இருக்கலாம், அந்த சபலத்துக்கு வந்தவங்க. நீங்கள் அதுக்கப்புறம் அண்ணாமலையாவது கொஞ்சம் கௌரவமாக வச்சுருக்கீங்க. இந்த முர்முவை நீங்கள் படுத்துகிற கொடுமையெல்லாம் பார்க்கும்போது எந்த நாங்கள் பொங்கி இல்லாமல் இருக்க முடியுமா?
அந்த மலை எவ்வளோ கேவலப்படுத்திருச்சு, எவ்வளோ கவலைப்படுத்துங்க. வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையில் தானே ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு பாப்பாத்தியாக இருந்து கூட நிர்மலா சீதாராமனை கூப்பிடல. நீங்கள் பெண் உங்கிற எடுபிறவைங்கிறதுனால தானே கூப்பிடல. ஆனால் பெண்கள் சக்தியை வந்து மோடி ஊக்குவிச்சிருக்காருன்னு இன்னைக்கு காலையில் கூட விளம்பரம் ஊக்குவிச்சிருக்காரு. அதனால தான் நம்ம நிர்மலா சீதாராமன் கூப்பிடல இதுக்கு ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு. அதனால தானே பட்டியலினத்தை சேர்ந்தவங்கிறதுனால தானே திரௌபதி முர்மு நாடாளுமன்ற திறப்பு கூப்பிடல. ஆனால் இப்போ கன்னியாகுமரியில் ஒரு கோவில் திருவிழாவை தமிழிசை தான் திறந்து வைக்கிறாங்க. அந்த ஊர் அந்த ஜாதிக்காரவங்க கன்னியாகுமரியில் அவங்க இனம் ஜாஸ்தி, அங்கே வந்து அந்த மாதிரி முறைச்சிக்க முடியாது, விட்டாங்க. வேற என்ன பண்ண முடியும்? கன்னியாகுமரி நாடார்கள் சம்மந்தப்பட்ட இடம். அந்த இடத்துல அந்த மாலை ஒதுக்கிட்டு வந்தாங்க, அந்த ஊர் ஜனங்க உதப்பாங்க. அதுக்கு போய் தான் கூப்பிட்டு விட்டாங்க. இந்த தீர்ப்பு மட்டும் இல்லாமல் பல நீதிபதிகள் வந்து இப்போ பிஜேபியோட நேரடியாகவே போய் சேர்றாங்க. ஒரு நீதிபதி வந்து இவ்வளவு நாளும் திரிணாமுல் காங்கிரஸுக்கு எதிராக பல தீர்ப்புகள் கொடுத்தாரு. ஆனால் திடீர்னு பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு பிஜேபியில் சேர்றாரு, மேற்கு வங்கத்தில் ஹைகோர்ட்டில் இருந்து. இது வந்து நீதிமன்றத்தின் மீதான நம்பிக்கையை மக்களுக்கு இழக்க வைக்காதா? இன்றைக்கி ஒரு வார பத்திரிக்கையில் ஒரு 4 பக்கம் கட்டுரை வந்திருக்குதுங்க. ஃபுல் டீட்டெயில் எழுதியிருக்காங்க. குஜராத்தில் நீங்கள் நீதிபதின்னு போகிறதுல அர்த்தமே இல்லைன்னு எழுதுறாங்க. அங்கே நீதியெல்லாம் செத்து போய் ரொம்ப காலம் ஆச்சு. அங்கே பிஜேபிக்காரன் தான் நீதிபதியாக உட்காந்துருக்காங்கிறாங்க. இங்கே நம்ம ஊரில் ஒரு நீதிபதி ஒருத்தர் பேசினா ஞாபகம் இருக்கா? அந்த ஊழலை கேட்டு இரவெல்லாம் தூக்கம் வராமல் தவித்தேன்னா உத்தம புத்திரன். ஆமாம், நான் இவர் மயிலாப்பூர் நடராஜன் கேஸில் அவராகவே விலகிக்கிட்டார். அப்படிப்பட்ட ஆளுங்க அவங்க. அதைத்தான் பெரியார் சொன்னார், பாம்பு படுத்து கிடக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காது, அது வாலாடிக்கிட்டு இருந்தால் கூட விஷம் போகாது. அதே தான் பார்ப்பன விஷயம். பொல்லா துச்சனருக்கு அங்க முழுதும் விடமே என்ன, பாம்புக்கு பல்லிட விஷயம் பொல்லா துச்சனருக்கு அங்க முழுதும் விடமே என்ன. அதுதான் இவங்க உடம்பெல்லாம் விஷயம். ஜாக்கிரதை. இப்போ தமிழ்நாட்டில் நிர்வாக ரீதியான அரசியல் வந்து பார்ப்பனர் அல்லாதவர்கள் கைக்கு வந்துடுச்சு. ஆனால் அந்த நீதிமன்றங்கள்லாம் இன்னும் அவங்களுடைய ஆதிக்கத்தின் கீழே இருக்கும். ஏன்னா நீதிமன்றங்கள் வந்து அத்வானி வந்து துணை பிரதமராக இருந்தபோது நிறைய பேர் பிஜேபி சேர்ந்தவங்க நிறைய பேர் தான் வந்து நீதிமன்றத்தில் நுழைச்சிட்டார். அப்படித்தான் ஊடுருவல் நடக்கும். அதாவது இது வந்து அரசியல் நடத்துகிறவங்களுக்கு இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதாவது கம்யூனிஸ்டுகள் வந்து இங்கே பரவவே முடியலை. கம்யூனிஸ்டுகள் இங்கே வரக்கூடாதுங்கிறதுல வந்து கண்ணு கருத்துமாக இருந்தாங்க காங்கிரஸ்காரர்கள். இந்தியா தான் கம்யூனிசத்துக்கு நியாயமாக கம்யூனிசம் அதிகமாக பரவி இருக்க வேண்டிய நாடு இந்தியா. சைனாவோட அதிகமாக. ஏன்னா இங்கே தான் ஏழை மக்கள் ஏழையாகவும் பணக்காரனாகவும் இருந்துக்கிட்டு அந்த டிஸ்பாரிட்டி, அந்த வித்தியாசம் மிக அதிகமாக இருந்த நாடு இது. இங்கே தான் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் பெருசாக எடுபட்டுருக்கணும். அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னா, அங்கே அன்றைக்கி இருந்த காங்கிரஸ்காரர்களும் பிரிட்டிஷ்காரர்களோட சேர்ந்துக்கிட்டு கம்யூனிசங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்தாங்க. யாராக இருந்தாங்கன்னா அத்தனை பேரும் பார்ப்பனர்கள். எஸ்ஏ டாங்கே, ஏஎஸ்கே ஐயங்கார், சங்கர நம்பூதிரிப்பாடு, இப்படி எல்லாம் பிராமணர்கள். பார்த்தாங்க, ஓ இது பிராமணர்கள் கம்யூனிசங்கிற பேரோட உள்ளே நுழைஞ்சிட்டாங்க, ஊடுருவிட்டாங்க. அந்த கட்சி இங்கே வளர விடாமல் பார்த்துக்கிட்டாங்க, அழிச்சுக்கிட்டாங்க. கட்சி இன்றைக்கி கம்யூனிசம் இல்லை. அப்படி தான் இங்கே கம்யூனிசம் வளராமல் போச்சு. இல்லாட்டி அங்கே இருந்திருக்க வேண்டியவெல்லாம் யாருன்னா உங்களை போல நம்ம போன்ற பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் கம்யூனிஸ்டுகளாக இருந்திருக்கணும். கார்ல் மார்க்ஸினுடைய அடிப்படை கொள்கையே என்ன? வர்க்கபேதம் ஒழிந்தால்தான் பொருளாதார சமத்துவம் வரும்னார். வர்க்கபேதங்கிறது ஜாதி, அதை ஒழிச்சாதாண்டா பொருளாதார சமத்துவம் கொண்டு வர முடியும்னாரு. இங்கே இருந்தவங்க பூரா வர்க்கபேதத்தை பேசிக்கிட்டு இருந்த சங்கர நம்பூதிரிப்பாட்டும் எஸ்ஏ டாங்கையும் ஏஎஸ்கேனார். அப்புறம் இங்கே அங்கே கார்ல் மார்க்ஸ் அடி போட்டார். அப்புறம் எப்படி இங்கே கட்சி வளரும்? இப்போ நம்ம ஊரில் சிங்காரவேலர், ஜீவாலாம் இருந்தாங்கல்ல, இருந்தாங்க. பட் ஹெட் குவார்ட்டர்ஸில் அவங்க உட்காந்துட்டு வளர விடாமல் அடிச்சிட்டாங்கல்ல. எத்தனை பேருக்கு சிங்காரவேலர் தெரியும்? எத்தனை பேத்துக்கு திருவிக்கா ஒரு தொழிற்சங்கவாதிங்கிறது தெரியும்? தமிழறிஞராக தானே அவரை காட்டி முடிச்சு விட்டீங்க. அவர் காங்கிரஸ்காரராகவே காமிச்சு தொழிற்சங்கவாதியாக நீங்கள் காட்டவே இல்லையா அவரை? கம்யூனிசம் பேசணும் இல்லை அவர். யாருக்கு தெரியும்? சிங்காரவேலர் எத்தனை பேத்துக்கு தெரியும்? சக்கரை செட்டியார் எத்தனை பேத்துக்கு தெரியும்? அவங்களாம் செய்யாத இதா தொழிலாளர் நலனுக்காக அவங்க போராடினது என்ன, கம்யூனிசத்தை கொண்டு வந்தது என்ன, எவ்வளோ வேகமாக கொண்டு வந்தாங்க. ஜீவா போன்றவர்களாம் இன்றைக்கி மறக்கப்பட்டு விட்டார்கள். யாருக்கு ஞாபகம் இருக்குது? அந்த மாதிரி பார்ப்பனர்கள் வந்து எல்லா அதிகார மையத்திலும் இன்னும் ஊடுருவிக்கிட்டே இருக்காங்க. அவங்க கொஞ்சம் இந்த சந்தர்ப்பம் கிடைச்சா உள்ளே பூந்துருவாங்க. மக்களே போல்வர் கைவர்னா வள்ளுவர் சொன்னார். நம்ம மாதிரி தான்டா இருப்பான் திருட்டு பயணம். அவ்வளோதான். அது அவர் சொன்னதை இவங்களை பற்றி தான். மக்களே போல்வர் கைவர். இப்போ நீதிமன்றங்களை வந்து இப்படிலாம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதும் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதே நேரத்தில் வந்து
பல விஷயங்களில் வந்து இப்போ தமிழ்நாட்டில் உயர்நீதிமன்றத்தில் தமிழை வந்து வழக்கு மொழியாக்கணும்னு வழக்கறிஞர்கள்லாம் உண்ணாவிரதம் 6-7 நாளுக்கு இருந்தாங்க. இது மீதெல்லாம் இந்த நீதிபதிகளுக்கு எந்த அக்கறையும் எந்த கருத்துமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க சமூக நீதி பற்றியோ இதை பற்றியெல்லாம் அவங்க வரவே மாட்டாங்க. தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு அதைத்தான் பெரியார் சொன்னார். நீ ஆயிரக்கணக்கான சட்டங்களை நிறைவேற்றலாம், அவன் ஜட்ஜாக வந்து உட்காந்துட்டு அத்தனை நிறுத்து போக வச்சுருவான்னாரு. அதுதான் இன்றைக்கி நடந்துட்டு. இப்போ நீதிமன்றத்தில் வந்து தமிழை வழக்கு மொழியாக மாற்றினா நிறைய தமிழ் நீதிபதிகள் மற்ற சமூகத்தை சேர்ந்த நீதிபதிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா? இன்றைக்கி இருக்கிற சட்டங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கொண்டு வர வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீங்கள் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு இதெல்லாம் வந்ததுக்கு பிறகு இன்றைக்கி இந்த சனாதனம்லாம் ரொம்ப நாள் நிற்காதுங்க. இன்றைக்கி உட்காந்த இடத்துல எல்லா வேலையும் செய்கிற அளவுக்கு போயாச்சு. இன்னும் இந்த சனாதனம் பேச்சுக்கிட்டு ராமர் கோயிலுக்கு போயிட்டு பின்பக்கம் போயிட்டு இருந்தீங்கன்னா நீ போ, அவ்வளோதான். நீ திரேதாயுகத்துக்கு போய் அதுக்கு பின்னாடி போய் குதிரை வண்டியில் ஏறிக்கிட்டு மரம் ஒரு தெரிச்சிக்கிட்டு கட்டையை தூக்கிக்கிட்டு சுற்று, தாடி வளர்த்துக்கிட்டு சுற்று, ஜடாமடி வச்சுக்கிட்டு சுற்று, யார் வேணாங்கிற? நாங்கள் எங்கேயும் இந்த பக்கம் போயிட்டுருக்கோம். நீ விட்டுருக்கிற சந்திராயன் ராக்கெட்டுக்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுங்க தான் எல்லாம் பண்ணாங்க. ஆமாம். அதனால் நாங்கள் வேறு பக்கம் போயிட்டுருக்குறோம். நீ உன் பக்கத்தில் போயிட்டு நீ எப்போ போல் நீ எல்லாம் நாங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து உட்காருவோம் பூஜை போடுறதுக்கு. வீடு கட்டுறதெல்லாம் நம்ம கட்டிக்கிட்டு இருப்போம். கிரகப்பிரவேசத்துக்காரனா இந்த ஐயரை வந்து பூஜை பண்ணுவோம். அந்த பழக்கத்தை விட்டு விட்டிங்கன்னா நம்ம இவன் கதையை கந்தலாம் வைக்க. சமூக நீதி குறித்து பேசுகிறப்ப நீங்கள் கூட சொல்கிறீங்க மோடி, அமித்ஷா இவங்கெல்லாம் வந்து நான் பிராமின், இவங்களை தான் பிஜேபியை முன்னிறுத்த வேண்டிய இடத்துக்கு வந்திருக்குன்னு. இப்போ தமிழ்நாட்டில் சில பிஜேபி சார்ந்த சில அரசியல் விமர்சகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, மோடி, அமித்ஷா இந்த மாதிரி நான் பிராமின் இருக்கக்கூடிய பிஜேபியை ஆதரிக்கிறத விட்டுட்டு பார்ப்பனர்களான கவுல் பார்ப்பனர்களை வந்து ஆதரிக்கக்கூடிய நீங்கள் எப்படி சமூக நீதி ஆதரவாளர்களாக அவங்கள காமிச்சுக்கிறீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. ஒரு இங்கிலீஷில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது அந்த சனாதன இந்த குரூப்புக்கு புரியுமா என்னன்னு தெரியாது. கன்வெர்ட்ஸ் ஆர் மோர் ஃபேனட்டிக் அப்படிமா. மாறினா பாருங்க, மதம் மாறி இருக்கானே அவன் தான் தீவிரமான மதவாதியாக இருப்பான். அந்த மதத்தை சேர்ந்தவன் ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவன் கஷ்டப்படுவான். மோடியினுடைய கஷ்டமும் அதே தான், அமித்ஷாவுடைய கஷ்டமும் அதே தான். இவர்களால் வந்துட்டோம், மேலே ஆர்எஸ்எஸ்னுடைய ஆதரவில் வந்துட்டோம், நாங்கள் பார்ப்பனர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு காட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு போகிறாங்க. தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு அதை விட்டு அவங்களுக்கு வழி கிடையாது. அவங்க கொஞ்சம் சனாதனத்துக்கு விரோதமாக போனால் ஓரம் கட்டிடுவாங்க. அத்வானி கொஞ்சம் லேசாக அப்படி இப்படி ஏதோ பண்ணார், ஒரு சேர் போட்டு உட்கார வச்சுட்டாங்க, அவ்வளோதான். நீங்கள் சொல்கிற மாதிரி தான். இப்போ நம்ம ஊரில் பார்த்தா தமாகாரங்க ஆர்எஸ்எஸ்காரங்களை விட அதிகமாக பேசுகிறாங்க. வாசன் கட்சியில் ஒருத்தர் முதல்வர் ஏன் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லவில்லைன்னு தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து ஒருத்தர் கேட்குறாரு. அதெல்லாம் இதுதான் காரணமோ? ஏங்க தமிழ் மாநில காங்கிரஸை நடத்துகிறவர் யார்? பெரும் கோடீஸ்வரர். ஆமாம். அவங்கக்கிட்ட போய் நீங்கள் வந்து சமத்துவமும் இதையும் பேசுனீங்கன்னா எப்படி இருக்கும்? அது ஜமீன்தார் கட்சி, அதுக்கு நமக்கு என்னங்க சம்மந்தம்? அதில் போய் அவங்களுக்கும் பொதுமக்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அதை விட்டுருங்க. அவங்க அப்படி தான் பேசுவாங்க. அவங்க தீபாவளி கொண்டாடுவாங்க, அவங்க ஐயரை வச்சு தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. எல்லாம் அவங்க சனாதனத்தை ஒட்டி இருக்க பெரும்பணக்காரர். அவங்களுக்கு இதுக்கு லட்சியம் இதெல்லாம் பேசுறதெல்லாம் அர்த்தம் இல்லை. தஞ்சாவூர் பக்கத்தில் அவங்களெல்லாம் நம்ம நெருங்க கூட முடியாது, அவங்க வீட்டுக்குள்ளார கூட நம்ம போக முடியாது, அவ்வளோ பெரிய ஆளு. ஆனால் அவங்க அப்பா வந்து மதவாதத்தெல்லாம் தீவிரமாக எதிர்த்தாருன்னெலாம் சொல்கிறாங்க. அவங்க ஜெயலலிதாவுக்கு கூட நரசிம்மராவ் கூட்டணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். நரசிம்மராவ் வைப்பேன்னாரு. அதனால தான் கட்சி விட்டு பிரித்து காங்கிரஸ் இருந்து விலகி தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பித்தார். ஜி.கே. வாசன் என்ன பண்ணார்? அந்த ஜெயலலிதா கட்சி ஏடிஎம்கே கூட தான் கூட்டணி இருக்கார். மதத்தை எதிர்த்து தீவிரம் மதத்தை எந்த இதை வேண்டாலும் ஏற்றுக்கொள்ளலாம், மத தீவிரவாதத்தை மாத்திரம் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னாரு மூப்பனார். அவர் மகன் இன்றைக்கி பிஜேபியில் விசாரிறாரு. மூப்பனாருக்கும் அவருக்கு அதுக்கும் ஜி.கே. மூப்பனாருக்கும் ஜி.கே. வாசனுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்பா மகனாக இருக்கலாம், கொள்கை அளவில் இல்லை. இன்றைக்கி அவருக்கு அது சர்வைவல், அதுக்காக போயிருக்கிறாரு. வேறு எல்லாத்துக்கும் முன்னாடி அவருடைய கூட்டணி தானே உறுதியாக இருக்குது. ஆமாம் சார், 4 தொகுதி போட்டி போகிறதா சொல்லியிருக்காங்க. கொடுத்தா போதுன்னு போயிட்டு இருக்கு, அடுத்தது வரல லாபம். அந்த கட்சி இருக்குதுன்றதுக்கு ஒரு இது கிடைச்சிருக்கு. இப்போ அவருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா 4 பேரை தேடணும், அதுதான் அவருக்கு இருக்குது. இப்போ அதே மாதிரி சரத்குமார் அந்த கூட்டணியில் சேர்த்துருக்காங்க, பிஜேபி கூட்டணியில் சரத்குமாரை சேர்த்துருக்காங்க. சரத்குமாரை சேர்த்துருக்கிறதுனால தென் மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோடைய வாக்கு வந்து பிஜேபிக்கு பெரிய அளவில் வரும். நாடார் பூரா அப்படியே போட்டுருவாங்க, அப்படியே போட்டுருவாங்க, அத்தனை பேர் போட்டுருவாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவ்வளோதான். காமராஜருக்கு அடுத்தா அப்படி பெரிய தலைவர் சரத்குமார் தானே. அவர் வந்து தூத்துக்குடியில் கனிமொழி எதிர்த்து போட்டி போட போகிறாரு. பலி கொடுக்கறது முடிவு எடுத்துட்டாங்க. அப்படியே பண்ண அதெல்லாம் சரத்குமாருக்கு தெரியும், எங்கே நிற்கிறதுன்னு தெரியும். அதில் எல்லாம் அவர் ஜாக்கிரதையாக இருக்கார். அவர் சரத்குமார் வந்து நாடாராக இருக்கலாம், அவர் மனைவி நாயுடு தான்.
ஆமாம். பாதி சிங்களம் பாதி நாயுடு. அப்புறம் எப்படி இதாகும்? இல்லை, ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு தென்காசியில். எப்படி வந்தார் அதிமுக கூட்டணியில். அப்புறம் அவ்வளோதான். இந்த முறை பிஜேபி கூட்டணியில் எம்பி ஆக மாட்டாரா? பார்ப்போம் என்ன ஆகுறாரு பார்ப்போம். இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஏன் இன்னும் இப்படி இழுத்தடிச்சுக்கிட்டே போகுதே சார்? எதுவுமே ஒரு முடிவுக்குள்ளே வர மாட்டேங்க. முடிவுக்கு வந்துட்டாங்க, செய்தி வராதுங்க. இழுத்தடிக்கிறதுனால தானே டெய்லி செய்தி. இன்றைக்கே நாளைக்கோ கூட்டணி எல்லாம் முடிவு ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, அப்புறம் என்ன செய்தி இருக்குது? இல்லை, இப்போ தமாக கூட வேகமாக பேசி முடிச்சிட்டாங்க. சரத்குமார் கட்சி கூட பேசி முடிச்சிட்டாங்க. தமிழருவி மணியனுக்கு கூட ஒரு தொகுதி ஒதுக்கியிருக்காங்க. அவர் வேற, நான் என்னுடைய 40 ஆண்டு கால பொது வாழ்வில் நான் ஒரு செப்பு காசு கூட ஆசைப்பட்டதில்லை, என்னுடைய மொத்த நேர்மையும் வச்சு கேட்குறேன், காந்தி காமராசருடைய தொண்டர்கள் எல்லாம் மோடியை 3வது முறை பிரதமராக்குங்க அப்படின்னு பேசியிருக்காரு. அது அவர் அதில் கரக்கண்டவர். யார் கட்சி ஆரம்பித்தாலும் போவார். என்னன்னா அவர் விஜய் கட்சிக்கு போவார்னு எதிர்பார்த்தேன், பிஜேபி போயிட்டார். எல்லாம் ஒன்று தான். பிஜேபி போனா விஜய் கட்சி. ஒரு அண்ணாமலை மாதிரி ஒரு படித்தவர் கவிகள் அதிகார மரணம்ங்கிறாரு. அவர் மாதிரி ஒரு இது பாடுறத புகழ் பாடுறதுக்கு ஆள் கிடைக்கும். அதனால தாங்க ஒவ்வொரு கட்சிக்காரரும் கூப்பிடுறாங்க. அவரை கூப்பிட்டாக்க நல்ல விளம்பர ஏஜென்ட்டாக போட்டுக்கிட்டிங்கன்னா பிரமாதமாக பேசுவார். அதெல்லாம் அவர் கரக்கண்டவர். அது இல்லை, அவர் 40 வருஷமாக அரசியலில் இருக்கார். 40 வருஷமாக இந்த வேலை தானே பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லா கட்சிக்கும் போய் விளம்பர ஏஜென்ட்டாக பயன்படுத்திட்டு வந்திருக்காரு. அந்த சந்தர்ப்பத்துக்கு இப்போ இது சங்கீத சீசனில் அந்த சங்கீத கலைஞர்களும் பாடிட்டு காசு வாங்கிட்டு போயிடுறாங்களே, அதோடு அவங்க அப்புறம் என்ன ஆனாங்கன்னு தெரியும். அது மாதிரி ஒவ்வொரு சீசனில் தமிழருவி மணியனுக்கு இந்த எலெக்ஷன் டைம்லாம் ஒரு கட்சி கூப்பிட்டு பயன்படுத்திக்கலாம். அதில் அவர் பொழப்பு நடத்திட்டு போயிடுவார். அப்புறம் வேறு கட்சிக்கு போயிடுவார். இல்லை, அவர் தன தீவிரமான காமராஜருடைய தொண்டர். அப்படி தான் அவர் எல்லா காலத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. காலத்தையும் சொல்லிட்டு இருக்கார். ரஜினிகாந்துக்கு போனார், அமைப்பு செயலாளர் எல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் அவர் கட்சியை கழிச்சுக்கிட்டாரு. அப்புறம் விஜய்க்கு தான் போவார்னு எதிர்பார்த்தேன். என்னவோ தெரியல, விஜய் இக்கட்டு சேர்த்தாம விட்டார். இல்லாட்டி அங்கே தான் போயிருப்பார். அவர் பேசுறதுல ஒன்று சொல்கிறாரு, நான் என்னுடைய இளம் வயதில் இந்த திராவிட இயக்கத்துக்கு எதிராக எப்படி வீதி வீதியாக போய் பிரச்சாரம் பண்ணணும், அதே மாதிரியான துடிப்போடு எனக்கு அண்ணாமலை போகிறாரு. அதை பார்க்குறப்ப இது கண்டிப்பாக வெற்றி அடையும்னு நான் நம்புகிறேன் அப்படிங்கிறாரு. இதுவே ஒரு பெரிய எவ்வளோ மட்டமான ஒரு கமெண்ட்டு. இவர் சின்ன வயசில் போய் திராவிட இயக்கத்தை ஒழிச்சிருக்காரு. திராவிட இயக்கம் அழிஞ்சு போயிட்டு இருக்குது. இல்லை, பிரச்சாரம் பண்ணார். என்ன ஆச்சு? அதுக்கான இவர் பிரச்சாரம் பண்ணதுனால என்ன ஆச்சு? திராவிட இயக்கம் அழிஞ்சு போச்சா? அதே தான் சொல்கிறாரு. நான் பிரச்சாரம் பண்ணி நாசமாக தான் போனேன், அண்ணாமலே அப்படி தான் நாசமாக போவாருங்கிறத இன்டெரக்டாக கிண்டல் பண்ணியிருக்காரு. எனக்கு என்ன ஆச்சு? அதே தாண்டா உனக்கு ஆகும் போது ஏன்டா கத்திக்கிட்டு இருக்காங்கிறாரு. வேறு ஒன்று இல்லை, அண்ணாமலை அழிச்சிருவாருங்கிறாரு. அதை தான் அவர் சொல்கிறாரு, கிண்டலாக சொல்கிறாரு. அண்ணாமலை அழிச்சிருவாருங்க அப்படின்னு கிண்டலாக சொல்கிறாரு. பாவம் அண்ணாமலை தமிழர் விமணியனோட கம்பேர் பண்ணுற அளவுக்கு ஒரு நிலைமை இறங்கிது. அதானே பாவமாக இருக்கு. இப்போ அதிமுக சைடு பார்த்தா அவங்க சரத்குமார்லாம் அவங்க கூட்டணிக்கு வரதா தான் சொல்லியிருந்ததா செய்திகள் வந்துச்சு. அவங்க அதிமுக கூட்டணிக்கு, சரி, அவங்க பிஜேபி பக்கம் போயிட்டாங்க. இவங்க திமுக தரப்புலேருந்து யாராவது வருவாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கோம். காங்கிரஸ் வரும் அப்படின்லாம் ஜெயக்குமார், வைகை செல்வன்லாம் பேசுனாங்க. ஆனால் இது வரைக்கும் யாரும் வரல. ஃபார்வர்ட் பிளாக் கதிரவன் மட்டும்தான் வந்திருக்காரு. இவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை முடிப்பாங்களா, இல்லை 40 தொகுதியும் இரட்டலை? வரும் எல்லாம் எலெக்ஷன் டைம் இருக்குதுங்க. தேதி அறிவித்த பிறகு கடன்னு வரும். அது வரல செய்தியில் அடிபட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இந்த மாதிரி டிஸ்கஷன்லாம் பேசுறதுனால இப்போ அதிமுக இருக்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ தமாக அமமுகவோ ஏதோ சொன்னீங்களே, அதெல்லாம் இருக்கிறது நமக்கு எப்படி தெரியும்? சரத்குமார் ஒரு கட்சி நடத்துறது தான் எப்படி தெரியும்? தமிழர் மணியனை பற்றி நமக்கு என்ன தெரியும்? யாருக்கு ஞாபகம் இருந்தது? இப்படியெல்லாம் பேசும்போது தான் அவங்கள பற்றியெல்லாம் ஞாபகம் வருது. அவங்களுக்கு ஒரு விளம்பரம் இதை வச்சுட்டு ஒரு பொழப்பு நடத்திக்குவார். இந்த சீசனில் அவருக்கு இது ரெண்டு தடவை இது மாதிரி பேசிட்டோம்னா தமிழர் மணியன் ஏதோ உபயோகம் போட்டிருக்குன்னு யாரோ ஒரு கட்சிக்காரர் கூப்பிட்டாரோ இந்த சீசனுக்கு வைத்த கிழவிக்குவார் அவர். இல்லை, அவர் பிஜேபிக்காரன் கூப்பிட்டுக்கிட்டாங்க. அவருக்கு தேர்தலில் சீட்டு கொடுக்குறாங்க. சாங்க இந்த 6 மாதத்துக்கு ஜம்முன்னு ஓடிடும். அவருக்கு நல்லா ஓடிடும். ஆனால் தேமுதிக அதிமுக கூட வருமா வராதா, இதுதான் பெரிய லெவலில். அந்த அம்மா பாமக தேமுதிகவை பொறுத்தவரை அவங்க கிளியராக இருக்காங்க. எதில் ஆதாயம் ஜாஸ்தி அதுக்கு போயிடுவாங்க. தேமுதிக அவனுடைய கொள்கை என்ன? எந்த கொள்கைக்காக அவங்க கட்சி நடத்திட்டு இருக்காங்க? அவங்க விஜயகாந்துடைய கொள்கை. விஜயகாந்த் கொள்கை என்ன? எந்த கொள்கைக்காக இவங்க கட்சி நடத்திட்டு இருக்காங்க? வறுமையை ஒழிக்கணும். மற்றவெல்லாம் வறுமையை வளர்ப்போன்றாங்க. இல்லை, அவங்க வறுமையை ஒழிக்கணும், பசிப்பட்டு. யார் வறுமையை ஒழிக்கிறேன்னு சொன்னாங்க? விஜயகாந்த் குடும்பத்தினுடைய வறுமையவா இல்லை மக்களுடைய வறுமையா? வறுமையை வளர்க்குறேன்னு சொல்லி எந்த கட்சியாக வந்திருக்குதுங்களா? அது கொள்கை. அது என்ன கொள்கைக்காக கட்சி நடத்துறீங்க? அதே தான் விஜய்க்கும் கேட்குறேன். என்ன கொள்கைக்காக நீ கட்சி நடத்துகிற?
யார் நீ சொன்னது, நீ கட்சி கொள்கைன்னு சொல்லி போட்டியே, அதுக்கு மாறாக சொல்கிற ஒரு கட்சியை காட்டு பார்க்கலாம். எல்லாரும் அதை தான் சொல்கிறாங்க. அப்புறம் நீயும் அதை சொல்லிட்டு இருக்கிற. அதை யாரும் செயல்படுத்த எதுக்காக நீ கட்சி நடத்துகிற? அவங்களாம் சொன்னாங்க, நாங்கள் செயல்படுத்த. நீ மாத்திரம் நடத்துவேன் என்ன நம்பிக்கை இருக்குது? 10ஓட 11 அத்தோட இது ஒன்று போயிட்டு. இப்போ அதிமுக வந்து ஒரு வலுவான கட்சி, 60 எம்எல்ஏக்களுக்கு மேலே இருக்காங்க. ஆனால் அவங்க தொடர்ந்து வந்து பிரேமலதா அவங்க வந்து அவங்க வீட்டில் போய் சந்தித்து பேசுகிறாங்க, பிடி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அதிமுகவுடைய கூட்டணிகள் எல்லாமே அவங்க தான் தேடி வந்து இவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் நாம் எல்லா செய்திகளும் பார்த்துருக்கோம். ஒரு வலுவான கட்சி ஒரு சின்ன கட்சிக்கிட்ட போய், அதுவும் பல சீனியர் தலைவர்களே போகிறது வந்து அவங்களுக்கு. சீனியர்ஸ்ன்னு சொல்லுங்கள், தலைவர்னு சொல்லாதீங்க. தலைவர்னா மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இப்போ சி.வி. சண்முகம் பாமகவுக்கு போய் பேசுகிறாரு, ஜாதி அடிப்படையில் போய் பேசுகிறாரு. நிலமா அதுதான். தேடி போய் உட்காந்துருந்த காலம் ஒன்று உண்டு. இப்போ நீ தேடுற காலம் வந்துருச்சு. அவ்வளோதான் உன்னுடைய செல்வாக்கு. ஏங்க ஈரோடு எலெக்ஷனில் 70,000 வாக்கு வித்தியாசங்க. வெற்றி பெற்ற வாக்குகள் இல்லை, வாக்கு வித்தியாசம் 70,000. அதுதான் அதிமுக பாஜக கூட்டணியினுடைய மக்கள் செல்வாக்கு. இதை விட என்ன உங்களுக்கு தேவை? 70,000 வாக்கு வித்தியாசம். 3ல் 2 பங்கு மக்கள் எதிர்த்து போட்டிருக்காங்க. அதுதான் அதுலேயே தெரிஞ்சு போச்சு அதனுடைய யோகியத்தை என்ன. அதுக்கப்புறம் அவங்களோட யார் சேர்ந்தானே சேரலன்னா என்ன. அப்போ சேர்றவங்களாம் என்னன்னாக்கா இப்போ ஆனால் ரெண்டுமே வசதியான கட்சிகள். பொருளாதார அடிப்படையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற பெரும் பணக்கார கட்சிகளில் அதிமுகவும் பாஜகவும் இருக்குது. அதில் வழியறதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு வந்துட வேண்டியது தான். இப்போ பிஜேபி வந்து அவங்க சொல்கிறத கேட்காத எல்லா கட்சிக்கும் ஈடி விட்டுட்டாங்க. ஆனால் அதிமுகவும் அவங்க சொல்கிறத கேட்கல அப்படின்னு வெளியே செய்திகள் வருது. ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி எந்த சோதனையும் கொடுக்கலையே. அதான் அதில் புரியல அவங்களுக்கு. 2 பேரும் எதிர்த்து நிற்கிற மாதிரி நாடகம் போடுறாங்கங்கிறதுக்கு இதை விட என்ன ஆதாரம் வேண்டி கிடக்குது? நிஜமாகவே அவங்க எதிர்த்து இருந்தாக்கா இந்நேரம் ஈடி வந்து பூந்து விளையாட்டு தள்ளி இருக்கு. அதிமுக வந்து பாஜகவை எதிர்க்கிற மாதிரி சொன்னது அமித்ஷா சொல்லி தானே அவங்க செய்கிறாங்க. அதிமுக எதிர்ப்பு வாக்கு, பாஜக எதிர்ப்பு வாக்குகளை வந்து திமுகவுக்கு போக விடாமல் தடுக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து பாஜகவை திமுக விட தீவிரமாக எதிர்க்கிறோம். இப்போ நான் ஒன்று பார்த்தேங்க, ஒரு டிவிக்கு போயிருந்தபோது ஒவ்வொரு கட்சிக்காரரும் ஒவ்வொருத்தரும் பேசும்போது திமுக விட நாங்கள் தான் பாஜக அதிகமாக எதிர்க்கிறோம்னு ஒவ்வொருத்தரும் அழுத்தி சொல்கிறாங்க. அதுலேருந்து என்ன புரியுதுன்னா, தமிழ்நாட்டில் வந்து பாஜக எதிர்ப்புன்னா மக்கள் அத்தனை பேரும் அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு தெரியுது. ஆக பாஜக எதிர்ப்புங்கிறது 10%, 100க்கு 100 விழுக்காடு தமிழ் மக்கள் அவங்கள வெறுத்து ஒதுக்கிட்டாங்க. அந்த வெறுத்து ஒதுக்கின அந்த மக்களுடைய வாக்குகள்லாம் யார் வாங்குறதுங்கிறதுல திமுகவுக்கு முழுசாக போயிடக்கூடாதுங்க. நாங்கள் திமுகவோட நாங்கள் தாங்க அதிகமாக இது பண்ணுறோம், அதனால் பாஜக எதிர்ப்பாளர்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு தான் ஒவ்வொருத்தர் வந்து கேட்குறாங்க. அதுலேயே தெரியலையா பாஜகவுடைய நிலைமை என்னன்னு தெரியலையா? இதுக்கு மேலே என்ன வேண்டி இருக்குது? அதுக்கு அடுத்தபடி மோடி வந்து இங்கே பேசுகிறாரு, திருப்பூரில் வடநாட்டுக்காரராக உட்காந்துருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? நீ ஆடுற நாட்டில் பிரதேசங்களில் வேலை கிடைக்காமல் வந்த வடநாட்டு கூலி தொழிலாளர்கள் தமிழ்நாட்டை தான் பிழைக்க வந்திருக்கா. ஆக உன்னுடைய ஆட்சியினுடைய அவலம், உன்னுடைய ஆட்சியினுடைய தோல்விக்கு அடையாளம் தான் இன்றைக்கி திருப்பூரில் வடநாட்டுக்காரன் வந்து கக்கூஸ் கொடுக்குறதுன்னு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டது காரணம். நீ ஆட்சி புரிகிற பாஜக ஆட்சி புரிகிற மாநிலங்களில் வேலை கிடைக்கல, அத்தனை பேர் இங்கே வந்திருக்கிறான். திராவிட மாடல் தான் வேலை கொடுக்குது. தமிழ்நாட்டில் இந்தியாவில் நடக்கக்கூடிய பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்மக்கிட்ட ஒரு நீண்ட உரையாடல் கொடுத்த திரு காந்தராஜ் அவர்களுக்கு நன்றி.